நீங்கள் உங்கள் உடலை உறுதியாக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் உடற்பயிற்சி செய்வதில் உங்களுக்கு திறன் உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதுல உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் உடலை உறுதியாக்க முடியும். உடலுக்கு கொடுக்குற உழைப்பு, அந்த உழைப்பதில் உடல் உழைப்பதில் நீங்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்கள் உடல் உறுதியடையும். அப்படின்னா என்ன பண்ணணும்? சரி, உடற்பயிற்சி செய்வதில் என்ன திறமையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதிக நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நேரத்தை அதிகரிக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்கிற நேரத்தை அதிகரித்தால் மட்டும்தான் உடற்பயிற்சி செய்வதில் உங்களுக்கு திறமை அதிகரிக்கும். திறமை அதிகரித்தால் அதற்குரிய பலன், அந்த உடல் உறுதி என்பது கிடைக்கும். வெறுமனே 20 நிமிடம், ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்றீங்க, என்னால் அதுக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உடல் உறுதி என்பது கிடைக்காது. உடல் உறுதி என்பது நீங்கள் உடற்பயிற்சி செய்வதற்கான பயன். அப்போ அந்த பயன்கிறது அதிகரிக்கணும்னா உடற்பயிற்சி செய்கிற நேரத்தை அதிகரிக்கணும். நேரத்தை அதிகரித்தா தான் உடற்பயிற்சி செய்வதில் உங்களுக்கு ஒரு திறமை அதிகரிக்கும். அந்த திறமை அதிகரிக்கும் போது அதற்குரிய பலன், உடல் உறுதி என்கிற அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்து உடலை உறுதியாக்க வேண்டும் என விரும்புகிறவர்கள் உடலுக்கு கொடுக்குற பயிற்சி, உடல் உழைக்கின்ற நேரம், அந்த நேரத்தை அதிகரிக்கணும். உடற்பயிற்சி செய்கின்ற நேரத்தை அதிகரித்தால் மட்டும்தான் உடற்பயிற்சி செய்வதில் உங்களுக்கு திறமை அதிகரிக்கும். திறமை அதிகரித்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். உடற்பயிற்சி செய்வதால் கிடைக்கிற அந்த பலன், உடல் உறுதி அதிகரிக்கும். அதனால் வெறும் அரை மணி நேரம் ஒரு மென்மையான உடற்பயிற்சி செய்தால் போதுமானது. அதே நேரத்தில் ரொம்ப நேரம் உடற்பயிற்சி செய்தால் மாரடைப்புலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாக்கா ரொம்ப நேரம் உடற்பயிற்சினா மாரடைப்பு எல்லாம் வருது. அதனால் ஒரு கலவையான உடற்பயிற்சி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு காலையில் 1 மணி நேரம் ஓடுங்க, மாலையில் 1 மணி நேரம் ஓடுங்க, ஓட்டப்பயிற்சி, அப்புறம் 1 மணி நேரம் விளையாட்டு, அப்புறம் 1 மணி நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்படி 4 மணி நேரம் ஒரு கலவையான அனுபவம் இதில் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு மன அழுத்தம் ஏற்படாது. இதில் உடல் உறுதியும் அதிகரிக்கும். உங்கள் உடற்பயிற்சி செய்கிற திறனும், உடல் உழைப்பதில் ஏற்படுகிற அந்த திறனும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதில் ஜிம்மிலே அப்படி தான் பண்ணுவாங்க. 6 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தான் நல்லா உடலை உறுதியாக வச்சுக்க முடியும். வெறுமனே 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களால அந்தளவுக்கு உடலை உறுதியாக வச்சுக்கணும். அதனால் நம்ம திறமை அதிகரிக்கணும். அதாவது திறன், ஒருத்தர் உடம்பு உறுதியாக இருக்குன்னா என்ன, அதை பார்த்தாலே அவர் உடம்பை உறுதியாக வைத்து கொள்கிற திறமையை பெற்றிருக்கிறார். உடம்பை எப்படி உறுதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற திறமை அவர்கிட்ட இருக்குது. அப்போ நேரத்தை அதிகரித்தா தான் திறமையும் வரும். அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு திறமையை வளர்க்க முடியும். திறமையை வளர்க்கணும்னா அந்த ஒர்க் அவுட் பண்ணுற நேரத்தையும் அதிகப்படுத்தணும். நீங்கள் இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு தொழிலில் ஒரு திறமையை அதிகப்படுத்தணுன்னா கூட அந்த தொழிலில் உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். நேரத்தை குறைவாக உழைத்து கொண்டு திறமையை அதிகமாக வளர்க்க முடியும். நேரத்தை அதிகப்படுத்தினா தான் திறமையும் அதிகமாகும். குறைவான நேரத்தில் குறைவான நேரம் உழைத்தால் குறைவான திறமை உருவாகும். அதிகமான நேரம் உழைத்தால் அதிக திறமை உருவாகும்.